போட்டித் தேர்வு பயணிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட வீடியோ கிளாஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இது வந்து 9வது கிளாஸ், ஓகேவா? இந்த 9வது கிளாஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்னா, திருக்குறளில் அவை அஞ்சாமை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதில் வந்து 15 கேள்வி கேட்குறாங்க இல்லையா? அதில் வந்து 15 கேள்வியில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன், ஓகேவா? அவங்கள பற்றி கிட்டத்தட்ட வந்து எல்லா டிஎன்பிஎஸ்சிலையுமே கிட்டத்தட்ட கேட்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க. 10 வருஷம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, சரியா? ஆனால் புது புக்கில் இந்த பாரதிதாசனுங்கிறவங்க எதெல்லாம் இருக்குங்கன்னா, புது புக்கு பழைய புக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 புக்கில் இருக்காங்க, எல்லாத்துலேயுமே இருக்காங்க, சரிங்களா? சிலபஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி இவரை பற்றி கிட்டத்தட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. பாரதியார், பாரதிதாசன் இந்த 2 பேர்த்தில் வந்து 2 பேருமே கேட்பாங்க, இல்லை அப்படின்னா 2 பேரில் யாராவது ஒரு ஆளாக கேட்பாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இவங்கள பற்றி கேட்குறதே கிடையாது, சரியா? இப்போ அனலைஸ் பண்ணதில் இவங்கள பற்றி கேட்கல. ஆனால் மற்ற எல்லாரையுமே கேட்டுட்டாங்க, மற்ற எல்லா தலைப்பில் இருந்துமே கேட்டுட்டாங்க, சரிங்களா? எல்லா தலைப்பில் இருந்துமே ரெகுலராக நாங்கள் கூட அந்த 5 நபர்களை வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நம்புகிறேன், சரியா? அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பாவேந்தர் பாரதிதாசனுங்கிறது வந்து இது வரைக்கும் கேட்கல. ஆனால் நீங்கள் வரக்கூடிய இப்போ குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து இதில் வந்து நீங்கள் கொஷின்ஸ் வந்து டைரெக்டாகவே எதிர்பார்க்கலாம், சரியா? இதை வந்து நாங்கள் புது புக்கு பழைய புக்கு அனலைஸ் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட 9 புக்கு இருக்குது, சரியா? 9 புக்கில் வந்து அனலைஸ் பண்ணதில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் எதில் கேட்குறாங்கன்னா, பாடல் வரியை விட இதில் கேட்குறாங்க, நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா? அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 99% அதில் இருந்து தான் கேட்குறாங்க. ஒரு 1% வந்து அதில் போகலாம், பாட்டு வரியில், சரியா? நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வரைக்கும் அவங்கள பற்றின கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஒரு 30 ஒன்லைனர் வந்து கொடுத்துருக்கேன், சரியா? 31 ஒன்லைனர் வந்து கொடுத்துருக்கேன். அதையுமே ஒன்ஸ் பாருங்கள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும், சரியா? இது வந்து அதுக்கு முன்னாடி வந்து நூல்வழி வந்து எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் 31 ஒன்லைனர் வந்து கொடுத்துருக்கேன். அதையுமே நீங்கள் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும், சரியா? இப்போ வந்து நம்ம அது இல்லாமல் இந்த அவை அஞ்சாமை அப்புறம் பாரதிதாசன் இதிலேருந்து நீங்கள் வரக்கூடிய இந்த குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம், சரியா? டேரக்ட் கொஸ்டினாக கூட இருக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து அடித்து பாருங்கள். அவங்களோட மார்க்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஃபீட்பேக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாவேந்தர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 9ஆம் வகுப்பில் இயல் 5 குடும்ப விளக்கு அப்படிங்கிறதுல இருக்காங்க. 7ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 2ல் இன்பத்தமிழ் கல்வி. 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 1 இன்பத்தமிழில் இருக்காங்க. அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்பு இயல் 7ல் புரட்சி கவி. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் வகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் பழசு, சரியா? தமிழ் பழைய புக்கு, அதில் வந்து விழுதும் வேரும் அப்படிங்கிறதுல இருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் 7ஆம் வகுப்பு பழைய புக்கில் எங்கள் தமிழ். 6ஆம் வகுப்பு பழைய புக்கில் இசையமுது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டிங்களா? அதுக்கப்புறம் அவை அஞ்சாமை அப்படிங்கிறத 7th புக்கு, சரியா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாரதிதாசன் இன்பத்தமிழ்னாலே பாரதிதாசன் தான், சரியா? அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறையா தமிழுக்காண்டி இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த பாரதிதாசனுக்கோட மேற்கோள்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் ரிலேட்டடாக தான் வரும், சரியா? தமிழ் அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் அவர் தமிழ் ரிலேட்டடாக பேசியிருப்பார்ல, அதை தான் மேற்கோள்களாக கொடுப்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு நூல்வழி பாருங்கள். பாரதிதாசனின் இயற்பெயர் என்னது கேட்டிருக்காங்க. இயற்பெயர் வந்து சுப்பு ரத்தினம், சரியா? அவரோட இயற்பெயர் என்னது? சுப்பு ரத்தினம், சரியா? அதே மாதிரி அவரோட பெயர் வந்து பாரதியார் மேலே இருந்த பற்றுனால தான் அவர் என்னவா மாற்றினார்னா பாரதிதாசன் மாற்றினார்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பெரியார் மாதிரியே வந்து பெரியார் எப்படி இந்த பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் இதெல்லாம் வந்து பேசுவாரோ அதே மாதிரி இவரும் ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை பற்றி பேசியிருக்காரு. அதனால் இவரை புரட்சி கவி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. புரட்சி கவிங்கிறது சரியா, இவர் வந்து இவ்வளோ பெண் கல்வி இதெல்லாம் வந்து பேசுகிறாருல, அதனால் புரட்சி கவி அப்படின்னு போட்டுறாங்க. சிறப்பு பெயர்லாம் பாவேந்தர். ஓகேவா, இவரோட நூல்கள் எல்லாமே தமிழ்ங்கிற தலைப்பில் வந்து இந்த கவிதைகள் வந்து இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரதியார் இருக்கார்ல, பாரதியாரோட பற்றுனால தான் இவர் வந்து என்ன மாற்றினார், பாரதிதாசன் மாற்றினார். ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்ததில் வந்து இவரோட நூல்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர் இப்போ வந்து முந்திலாம் நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி கலர்ஸ் உள்ளதை மட்டும் நம்ம படிப்போம் சரியா. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே படிக்கணும். பிளாக் லெட்டர்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே படிக்கணும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதையும் படிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக 2025 இந்த குரூப் 2 குரூப் 4 நடந்துச்சுல, அதில் வந்து டிகே சிதம்பரனார்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்களில் வந்து இந்த இதழாளர் கவிஞர் ஆசிரியர் அப்படிலாம் கொடுத்து வழக்கறிஞர்லாம் கொடுத்து அவர் எந்த தொழில் இந்த பொருந்தாதது அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அப்போனா நம்ம வரி வரியாக படிக்கணும். எப்போயுமே இந்த பாக்ஸில் உள்ளதை நல்லா வரி வரியாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறத படிச்சிருப்பீங்க, அவங்க கடைசி உள்ளதை தான் எப்போயுமே நீங்கள் 2-3 கொஷினை பார்த்தா தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்த்தா தெரியும், அவங்க அப்படி தான் வச்சுருப்பாங்க சரியா. அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பாரதிதாசன் வந்து கவிஞராகவும் இருந்திருக்காரு சரியா, அவர் வந்து கவிஞர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதழாளராகவும் இருந்திருக்காரு, தமிழாசிரியராகவும் இருந்திருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் கதை எழுதுவார், கட்டுரை எழுதுறாரு, நாடகம் எழுதுறாரு சரியா. அதுக்கப்புறம் பாண்டியன் பரிசு, அவரோட நூல்கள்லாம் பாருங்கள், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காவியம், இந்த மாதிரி நிறையா நூல்களை வந்து எழுதியிருக்காரு சரியா. அதில் அவருக்கு பிசிராந்தையர் அப்படிங்கிற நூலுக்கு மட்டும்தான் அவருக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க சரிங்களா. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பிசிராந்தையர் நீங்கள் படிச்சுட்டு போயிருப்பீங்க, அதுக்காண்டி அவர் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார், அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அது வந்து என்ன நூல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது வந்து நாடக நூல் சரியா. அதாவது பசிக்குதுன்னு சொல்லி அவர் நாடகம் போட்டிருக்காரு, ஆனால் உண்மையிலே அவருக்கு பசிக்குதுன்னு சொல்லி நாடகம் போட்டிருக்காரு, அதனால் அவருக்கு வந்து அவார்டு கொடுத்துட்டாங்க. அது ஒரு நாடக நூல் சரியா, அது நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஏன்னா இது நார்மலாக இருக்குல்ல. இப்போ அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா வரி வரியாக நம்ம படிக்கணும் சரியா. அப்புறம் இந்த தலைப்பில் தமிழ் பேர் அப்படிங்கிற மாதிரி இவரோட கவிதைகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் குடும்ப விளக்குங்கிறது ஒரு சாப்டர் இருக்கும், அது வந்து பாரதிதாசன் தான் சரிங்களா. குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூல், குடும்பம்னாலே எப்படி இருக்கும், அன்பாக தான் இருக்கும். குடும்பம்னாலே எப்படி இருக்கும், அன்பு சரியா, அன்பாக தான் இருக்கும். குடும்பம்னா எப்படி இருக்கும், அன்பாக இருக்குது சரியா. குடும்பம்னா அன்பாக இருக்கும், அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் தான் எப்படி இருக்குது அப்படின்னா, கற்ற பெண்களோட ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கான் சரியா. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணு படித்தாங்க அப்படின்னா அவங்க என்னது அந்த குடும்பமே படித்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதை சொல்கிறாங்க. அதனால் பெண் கல்விக்கு, அதாவது ஒரு குடும்பத்தில் என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து கல்வி கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எத்தனை பகுதியாக இருக்குன்னா 5 பகுதியாக வந்து அவர் பிரிச்சிருக்காரு ஓகேவா. ஆனால் இந்த தலைப்பில் 2வது பகுதியில் தான் இடம் பெற்றிருக்கு சரியா. குடும்பம்ங்கிறது கிட்டத்தட்ட 2ஆம் பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க, 2வது பகுதியில் வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2வது பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள கவிதைகள் வந்து இடம் பெற்றிருக்கு சரியா. மொத்தம் 5வது சரி, 5 குடும்பம்னா 5 ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. சாரி, குடும்பம்னா 5, விருந்தோம்பல்னா 2ஆம் பகுதி சரியா. அது இடம் பெற்றிருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க எந்த பகுதி அப்படிங்கிறத ஓகேவா, ஏன்னா அப்படின்னு கூட கேட்கலாம் சரியா. விருந்தோம்பல் அப்படிங்கிறது 2ஆம் பகுதி, குடும்பம்ங்கிறது 5ஆம் பகுதியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசனோட இயற்பெயர் அது வந்து கனக சுப்பரத்தினம், அது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் திரும்பி அதோட நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, இதெல்லாம் வந்து அவருடைய நூல்கள் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க பாருங்கள்,
இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து ஒரு மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோம் அப்படிங்கிறது சொன்னது பாரதி. சரியா, பாரதிங்கிறது பட்டம். சரியா, அது ஒரு பட்டம் தான். அதை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாத்தவம் செய்திட வேண்டும். சரியா, பெண்களாக பிறப்பதற்கே தவம் இருக்கணும். அப்புறம் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது. அதாவது பெண்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பெண்கள்னால் ஒரு பேதை, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாதுன்னு சொன்னவர் தான் பாரதி. பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் அந்த சிறப்பு பெயர். சரியா, அதை தான் சொல்லியிருக்காங்க, பாரதிதாசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து பாருங்கள், புரட்சி கவிங்கிற பாடத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து வடமொழியில் பில்கணியம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை எழுதியிருக்காரு. சரியா, அதை வந்து தமிழில் அந்த பில்கணியம் அப்படிங்கிறத வந்து வடமொழி இது, அதை தமிழில் எழுதியிருக்காரு. எப்போ, 1937. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன சொல்கிறாங்க, பாரதியார் மேலே பற்று வச்சனால பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அதாவது எதுக்காண்டி போராடிருப்பான்னா, அந்த பிரெஞ்சு, நம்ம ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்போம், அந்த பிரெஞ்சு இடம் இருக்குல்ல, அந்த பிரெஞ்சு இடம்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, நிறையா போர் பயிற்சிலாம் செய்வாங்க. பாரதியார்லாம் அங்கே தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா, அந்த தொழிலாளர் சட்ட வடிவத்தில் இவர் தமிழ் வடிவில் எழுதியிருக்காரு. அவங்களுக்காண்டி எழுதுனதான் அந்த பில்கணியம் நூல். சரியா, வடமொழியில் இருக்கிற தமிழ் எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்கள், இவர் வந்து என்னென்னதுன்னா சேர தாண்டவம், அதாவது ஒவ்வொரு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று, இப்போ வந்து 6th புக்கில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, 7th புக்கில் ஒரு நூல் கொடுத்துருப்பாங்க, அதை கூட அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சேர தாண்டவம், மித்த எல்லாமே பாண்டியன் பரிசு, இரண்டு வீடுலாம் நம்மளுக்கு தெரியும். இந்த சேர தாண்டவம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரில, அது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குயில்ங்கிற குயில் அப்படிங்கிற இலக்கிய இதழை நடத்தியிருக்காரு. சரியா, குயில்ங்கிறது பாரதிதாசனோட இதழ். சரியா, குயில் பாட்டு அப்படின்னு வந்தால் பாரதியார், குயில் இதழ் அப்படின்னு வந்தால் என்னது, பாரதிதாசன். சரியா, இதழை நடத்தினவர் பாரதிதாசன். சரியா, குயில் பாட்டுனா பாரதியார், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அது பாரதியார். சரியா, பாஞ்சாலி சபதம் அதெல்லாம் பாரதியார் குயில் அப்படின்னு நடத்தினா பாரதிதாசனுக்கு பார்த்திங்கன்னா அவர் கண்ணாடி போட்டு பார்க்க அப்படி தான் இருப்பார், ஆனால் குயில் மாதிரி அவர் குரல் இருக்கும். சரியா, குயில் வந்து இதழ், அவரோட இதழ்கள் பார்த்திங்கன்னா அப்படியே குயில் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பாட்டு, பாரதியார்னாலே பாட்டு தான், பாரதிதாசன்னா இதழ். சரியா, குயில் இதழ். அப்புறம் பிசிராந்தையர் அப்படிங்கிறதுக்காண்டி சாகித்ய அகாதமி, பசிக்காண்டி அவர் வாங்கிட்டார் நாடகம் போட்டே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்வினில் செம்மையே, அதாவது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற வாழ்த்து பாடல், அதுக்காண்டி புதுவை அரசு, எந்த அரசு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம், அப்படி நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். சரியா, புதுவை அரசு தான் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கிட்டுச்சு. சரியா, வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே பார்த்துருவோம், ஆனால் அது எந்த அரசு அப்படின்னு பார்க்க மாட்டோம், புதுவை அரசு. சரியா, அதுக்கப்புறம் இவருக்கு யூனிவர்சிட்டி இருக்குது, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், திருச்சியில் இருக்குது. சரி, ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள், புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது எனவும் பாவேந்தர் அப்படிங்கிற சிறப்பு பெயர், இந்த மாதிரி இயற்பெயர் வந்து சுப்பரத்தினம், அதை தான் அழைக்கிறாங்க. திரும்ப அதான் கொடுத்துருக்காங்க. பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இவர் தம் கவிதைகள் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்கள் தமிழ்நாடே தமிழ், பாரதிதாசன். ஓகேவா, சுப்பரத்தினம். அதுக்கப்புறம் பாருங்கள், பாரதியார் மீது பற்று இருந்தனால பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாங்க. அவங்க அம்மா பேர் வந்து கனகசபை இலக்குமி அம்மையாள். சரியா, அதுக்கப்புறம் இவர் வந்து இவருக்கு தமிழ் நல்லா வரும், பிரெஞ்சு, ஆங்கிலம், இந்த மாதிரி எல்லா மொழியிலையுமே வந்து அவர் சிறப்பாக வந்து புலமை பெற்றுள்ளார். சரியா, அதுக்கப்புறம் எல்லாமே இந்த மாதிரி நூல் குறிப்பு படிக்கும் போது வரி வரியாக படிச்சிருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நூல் குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டிஎன்பிசிலலாம் ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ரொம்ப வந்து அட்வான்ஸ்டாக எடுக்கிறாங்க. அதனால் நம்ம கலரில் உள்ளதை மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது, லைனாக படிச்சிடணும். சரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, இங்கே பாருங்கள் அது எல்லாத்துலேயும் ஒரு நூல் வந்துச்சு. இதில் பாருங்கள், தமிழச்சியின் கத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்கு பாருங்கள், தமிழச்சியின் கத்தி அப்படிங்கிறதான் வந்திருக்கு.
அதுக்கப்புறம் பிசிராந்தையர் குறிஞ்சி திட்டிக்கிட்டே இருப்பாங்க போல். அழகின் சிரிப்பு இதெல்லாமே நமக்கு தெரியும். இதெல்லாம் எங்கள் தமிழில் இடம்பெற்றுள்ளது. சரியா, அடுத்து விழுதும் வேரும் அப்படிங்கிறது இப்படியும் கூட கேட்கலாம். இந்த டாபிக் பாடத்தை தலைப்பை கொடுத்து கூட கேட்கலாம். அதனால் அதையுமே படிச்சுக்கோங்க, நூல் குறிப்பை மட்டும் படிக்காங்க. விழுதும் வேரும், அதாவது வேர் மாதிரி பாரதிதாசனுங்கிறது ஒரு வேர், விழுது, ஆலமர விழுது. சரியா, அவர் ஆலமர விழுது மாதிரி அந்தளவுக்கு அவர் தமிழ் மீது பற்றோடு இருக்கார். ஓகே, அவர் பாரதிதாசனி பெயர் திரும்பியாக தான் சொல்லியிருக்காங்க. சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் பாரதியார் மேலே பற்று இருந்தனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பாரதிதாசன் மாற்றிட்டார். அதே மாதிரி தந்தை பெரியாரோட சிந்தனைகள், பகுத்தறிவு சிந்தனைகளை அவர் கொடுத்தாரு. பார்த்தீங்களா, அந்த பெண் கல்வி அதெல்லாம் கொடுத்தாருல, கைம்பெண் மறுமணம் அதெல்லாம் கொடுத்தாருல, அதை சொல்கிறாங்க. அதனால் இப்படியுமே இதையுமே கூற்று காரணத்தில் கேட்கலாம். யாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை எடுத்து கவிதை வடிவில் எழுதினார் அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் லைனாக படிங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் கண்ணகி புரட்சி காவியம், இருண்ட வீடு, அதுக்கப்புறம் குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கம், இது எல்லாமே, அழகின் சிரிப்பு, அந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா விழுதும் வேறுங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் வளர்ச்சி. சரியா, தமிழ் வளர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாவேந்தர் பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்பரத்தினம். சரியா, இவர் 1891 ஏப்ரல் 29 புதுவையில் பிறந்தார். சரியா, புதுவையில் தான் பிறந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அதுக்கப்புறம் என்னது பாண்டியன் பரிசு, தமிழ் இலக்கியம், இந்த மாதிரி எல்லாமே இவரோட நூல்கள். அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வருஷம் கவிதை எழுதுவாங்கள்ல, அவங்களுக்கு இவரோட பாடல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக ஆக்கிட்டாங்க. வருஷம் நல்லா கவிதை எழுதுகிறவங்க சிறந்த கவிஞர்களுக்கு என்ன விருது கொடுக்குறாங்கன்னா பாவேந்தர் விருது. என்ன விருது? பாவேந்தர் விருது கொடுக்குறாங்க. சரியா, பாவேந்தர் விருது தான் கொடுக்குறாங்க. என்ன விருதுன்னு கேட்பாங்க, பாவேந்தர் விருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இவருக்கு ஒரு யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மறுமலர்ச்சி பாடல்கள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எக்ஸ்ட்ரா தகவல் தான், அதையும் கொஞ்சம் ஜஸ்ட்டு கேட்டுக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லை. சரியா, புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அறிஞர் பெருமக்களால் பாராட்டப் பெறுபவர் பாரதிதாசன். சரியா, புரட்சி கவிஞர் பாவேந்தர் இதெல்லாம் அவரோட சிறப்பு பெயர்கள், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் நார்மலாக பாரதியாரோட பற்றுனால இவர் பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் எங்கே பிறந்தார், பிரெஞ்சு மொழி, இவருக்கு தமிழ் மொழி தெரியும், பிரெஞ்சு மொழி, ஆங்கிலம் இதெல்லாம் புறமை பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் யார் தமிழ் மக்கள்கிட்டையும் சரி தமிழ் மொழிகிட்டையும் சரி ஒரு ஆறாத ஒரு அன்பு நிறைந்தவராக இருக்கார். சரியா, இவரை பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாங்க, இதை கேட்பாங்க. சரியா, தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ்தேவ் அப்படின்னு சொல்லி இவரை அழைக்கிறாங்க. சரியா, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லி இவரை அழைக்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிரை, அதாவது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எந்த ஒரு காலத்துலையுமே எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி அவர் தமிழ் கற்றுக்கிறத அவர் விடவே இல்லை. சரியா, உயிரை எப்படி நம்ம வளர்க்குறோமோ, அதாவது ஏன்னா உயிர் உணர்வு எல்லாத்துலேயுமே தமிழ் நிறைஞ்சிருக்கு, எல்லா இடத்துலையுமே இன்பத்தமிழ் நிறைஞ்சிருக்கு. அந்த இதை கற்றுக்கிறதுல ஒரு சுகம், நெஞ்சில் ஒரு சுகம் கிடைக்கிது. அதை தமிழர்களோட எல்லாருக்குமே இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. சரியா, ரசூல் கம்ஸ்தேவ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ருசிய நாட்டோட மகா கவிஞர். அவரைத்தான் அந்த இதை இங்கே சொல்கிறாங்க. அவரை அங்கே அவரோட இதை இவருக்கு சொல்கிறாங்க. சரியா, நம்ம தமிழ்நாட்டுக்காரருக்கு பாரதிதாசனை ரசூல் கம்ஸ்தேவ் அப்படிங்கிறாங்க. சரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்கிறாங்க இங்கே, அது மட்டும்தான் இந்த தகவல் தான் அங்கே மெயின். அதுக்கப்புறம் மித்த எல்லாமே அதே தான் வரும். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, சேரதாண்டவம், பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, இந்த மாதிரி காப்பியங்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட இரவா புகழ் தந்து. சரியா, இதுக்கான திரும்ப அந்த வாழ்வினில் செம்மை செய்பவள் நீ, அந்த வாழ்த்து பாடலுக்காண்டி புதுவை அரசுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குயிலுங்கிற இதில் நடத்தி வந்திருக்காரு. இதெல்லாம் யார், பாரதிதாசன். சரியா, அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 6th அந்த 12th வரைக்கும் இருக்கிற புது புக்கு பழைய புக்கு ரெண்டையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இயற்பெயர்னு பார்த்திங்கன்னா என்னது, அவரோட இயற்பெயர் கனக சுப்ரத்தினம். சரியா, அவர் புதுச்சேரியில்
29/4/1891, 21/4/1964 இறந்திருக்காரு. சரியா. பெற்றோர்கள் வந்து கனகசபை லக்குமி அம்மையார். சரியா. இவரோட பாடல்கள், அதாவது பாரதிதாசன் யாரிடம் என்ன பண்ணியிருக்காரு, யாரிடம் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியசாமி அவங்கக்கிட்ட தான் நிறைய இலக்கணங்களை வந்து தமிழ் இலக்கிய இலக்கணங்களை படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் நடத்திய என்ன கேட்டிருக்காங்க, இதழ் கேட்டிருக்காங்க. இதழ் வந்து நம்மளுக்கு குயில் மட்டும்தான் தெரியும், பொன்னி அப்படிங்கிறதும் தெரியாது. சரியா. குயில் மட்டும் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொன்னிங்கிறத அடிஷ்னலாக ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. சரியா. பாரதிதாசன் வந்து அவர் வந்து அதாவது பெண் கல்வி, பொன்னி இல்லைன்னா பொன்னி அரிசி நிறையா சாப்பிடுவார் போல். அதனால் பொன்னிங்கிற குயிலுக்கு வந்து நிறையா பொன்னி அரிசியாக போடுவார். நம்மலாம் வந்து என்ன பண்ணுவோம், நார்மல் அரிசியை போட்டுருவோம். ஆனால் பாரதிதாசன் வந்து குயிலுக்கு பொன்னி அரிசி போடுவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பாரதிதாசன் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய கல்லூரி வந்து புதுவை அரசு தான். அந்த அரசு தானே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த இதை நாட்டுடைமையாக்குச்சு, அந்த பாடலுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துச்சு. ஓகேவா. பாரதிதாசன் பாரதியாரை முதல்ல எங்கே வந்து பார்த்தாரு அப்படின்னா வேணிநாயக்கர் வீட்டு திருமணத்தில் தான் அவர் பார்த்துருக்காரு. சரியா. அதுக்கப்புறம் யாரிடம் அந்த பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து கேட்டிருக்காரு அப்படின்னா பெரியார் மூலியமாக தான் நல்லா பெரியாரை ஃபாலோ பண்ணி கவிதை வடிவில் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்கள், பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் யார் அப்படின்னா முடியரசன். சரியா. மூத்தவர் யார், முடியரசன். சரியா. எப்பவுமே மூத்தவர் தான் முடியரசன். சரியா. இளையவர் கிடையாது, முடியரசன் மூத்தவர். ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள், பாரதிதாசன் தலை மாணாக்கர்களுள் ஒருவர் யார், அதாவது பாரதிதாசனுக்கெலாம் வந்து தலை மாணாக்கர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். ஓகேவா. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நம்ம நினைப்போம் பாரதிதாசனா அவர் ரிலேட்டடாக தான் கொஸ்டின் வரும்ல, அவரை சார்ந்து உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே வரலாம். அதுக்காண்டி தான் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 31 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா. அப்புறம் வந்து பாருங்கள், பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களுள் என்று அழைக்கப்படுவதெல்லாம் யாருன்னா வாணிதாசன், முடியரசன், சுரதா, இவங்கெல்லாம் பாரதிதாசனோட பரம்பரை கவிஞர்கள் அவங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. பாரதிதாசன் வந்து 100ஆண்டு விழா வந்து எத்தனாவது ஆண்டுங்கிறாங்க, 1991. அதுக்கப்புறம் பாருங்கள், பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பெரியார்கிட்ட இருந்து அவர் தான் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ்தேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதிதாசன், நம்ம பார்த்தோம்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பாடல்கள் எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கன, அதாவது எந்த மொழியில் வந்து மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா செக் மொழி. சரியா. பாரதிதாசன் எப்பயுமே வந்து செக்கு வச்சுக்கிட்டே இருப்பார் கையில், செக்கு மொழி தான். சரியா. ஏன்னா செக்கு டக்குன்னு அவர் போய்கிட்டு இருக்கும்போது தமிழை பற்றி யாராவது நல்லா பேசினாங்கன்னா அவர் செக்கில் கையெழுத்து போட்டு இந்தாங்க காசு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவார். செக்கு மொழி. சரியா. எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னா செக் மொழி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கே அமைக்கப்பட்டதுன்னா திருச்சி யூனிவர்சிட்டி. சரியா. திருச்சியில் வந்து யூனிவர்சிட்டி இருக்குது. அப்புறம் பிசிராந்தையர் அப்படிங்கிற நாடக நூலுக்கு இதெல்லாம் புக்கில் கிடையாது. சரியா. எந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 1969. சரியா. அப்போ தான் அவர் வந்து விருது வாங்கினார். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1937 பில்கணியம் அப்படிங்கிற நூல் வந்து தழுவி பாரதிதாசன் வந்து எழுதினார்ல, அந்த வடமொழிங்கிற நூலை. பில்கணியம்ங்கிறது பிரெஞ்சு அந்த தொழிலாளர்களை பற்றின நூல் தான் அந்த பில்கணியம். சரியா. அங்கே அவங்க வேலை செய்கிறாங்களா அந்த தொழிலாளர் முறையை வந்து எழுதியிருப்பார். வடமொழியில் இருந்ததை எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா தமிழ் மொழியில் எழுதியிருப்பார். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடலுக்கு உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர். அதாவது இவர் எப்போ பார்த்தாலும் மக்களுக்காண்டி குடியுரிமை இந்த மாதிரி நிறையா வந்து புரட்சிகரமான விஷயங்களை பெரியார் மாதிரி பேசுனால இவரை புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரெஞ்சு மொழியில் உள்ள தொழிலாளர் சட்டத்தை தமிழில் தந்தவர் யார், பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே என பாராட்டியவர் யாருன்னா பாரதிதாசன். சரியா. அதுக்கப்புறம் பாருங்கள், வாழ்வினில் செம்மையே செய்பவள் நீயே, அந்த பாடல் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்ட அரசு புதுவை அரசு. ஓகேவா. அதுக்கப்புறம் பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாரதிதாசன் என்று கூறியவர் கூப்பா ராஜகோபாலன். சரியா. பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி
பாரதிதாசன் என, அதாவது பாரதிக்கு அடுத்து ஒரு உண்மையான கவி யார் அப்படின்னா இந்த பாரதிதாசன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராஜகோபாலன். அவங்க தான் சொல்லியிருக்காங்க. பாரதியாரோட முடியலை, பாரதியார் முடிஞ்ச பிறகு இவர் தான் ஒரு உண்மையான கவி அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அப்புறம் அழகின் சிரிப்பு என்ற நூலை செக் மொழியில் மொழிபெயர்த்தவர் அதாவது யார் அப்படின்னா கமில் சுவலபில். ஓகேவா? அவர் தான் வந்து மொழிபெயர்த்திருக்காரு அழகின் சிரிப்பு அப்படிங்கிறத. சரியா? அதுக்கப்புறம் பாரதிதாசன் பாடலை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சிதம்பரநாத செட்டியார். அதாவது பாரதிதாசனோட பாடலை படித்தாலே போதும், அந்த அந்நியன் வெளிநாட்டவர்கள் கூட தமிழனாக ஆயிடுவாங்களாம். அதை வந்து சிதம்பர செட்டியார் சொல்லியிருக்காரு. அப்புறம் பாருங்கள், பாரதிதாசன் கவிதைகளில் வேகம் உண்டு. அதே மாதிரி அவரோட கவிதைகள் வந்து ஒரு வேகம், ஒரு ஃபோர்ஸில் போகும். அப்புறம் விடுதலை தாகம் இருக்குது, நிறையா பண்டு இருக்குது, பயன் இருக்குது அப்படின்னு சொன்னவர் ராபி சேதுபிள்ளை. சரியா? அதுக்கப்புறம் எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அறிவின் முழவும் அதுக்கப்புறம் இனிக்கும் பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் என்று கூறியவர் திருவிக்கா. சரியா? அந்த சவுண்டு, அந்த ஒவ்வொரு இதையும் உவமையாக சொல்லியிருக்காரு பாரதிதாசனை வச்சு. புரட்சி கவிஞர் எழுதிய மொத்த நூல்களின் எண்ணிக்கை 73. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதிதாசனார் தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் அப்படின்னு சொல்லி யார் வந்து பாராட்டியிருப்பான்னா பெரியார். சரியா? பாவலர் உடனே பாவலர் பெருஞ்சித்தனான்னு போட்டுறக்கூடாது. சரியா? பாரதிதாசனை வந்து ஒரு தன்மான இயக்கத்தோட சிறந்த பாவலர்னு சொன்னவர் பெரியார் சொல்லியிருக்காரு. பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க, பாவலா பண்ணிகிட்டே இருந்திருக்காரு, அதனால சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா அவர்களின் முயற்சியால் 1946ஆம் ஆண்டு ரூபாய் 2500 பொற்கிளியும் புரட்சி கவிஞர் என்ற விருதும் பெற்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். சரியா? அதுக்கப்புறம் பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் நம்மளுக்கு தெரியும். பாவேந்தர் தெரியும், புரட்சி கவிஞர் தெரியும். அதுக்கப்புறம் புதுவை கவிஞர், இயற்கை கவிஞர். இயற்கையாக இருப்பார் போல், அதனால் இயற்கை கவிஞர். அதுக்கப்புறம் புதுவையில் பாரதியின் கட்டளைக்கிணங்க பாரதிதாசன் பாடிய பாடல் என்னன்னா எங்கெங்கும் காணனும் சத்தியடா தம்பி. அதாவது எங்கெங்கோ தேடி பார்த்தேன் காணலை அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலை பாடினவர் தான் பாரதியாரோட கட்டளைக்கிணங்க பாரதிதாசன் பாடியிருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் பாரதிதாசனின் முக்கிய மேற்கோள்கள், தமிழுக்கு தொண்டு செய்கிறவன் என்றைக்குமே சாக மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜாதி கொடுமையை வேருடன் களை தெரிய வேண்டும் சொல்லியிருக்காரு. அப்புறம் புதியதோர் உலகம் செய்வோம், புதுசாக உலகத்தை செய்வோம், தமிழுக்கு அமதொன்று பெயர். அதுக்கப்புறம் கல்வி இல்லாத பெண் கலர் நிலம், அதாவது அந்த குடும்ப விளக்கில் சொல்லியிருப்பார், படிக்காத பெண்கள் வந்து கலர் நிலத்துக்கு ஒப்பானவங்க, இருந்தும் பயனில்லை அப்படிங்கிற மாதிரி. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, தமிழ் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும், அப்புறம் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பெண்ணடிமை வேறு மட்டும் பேசும் திருநாட்டில் என்ற வரிய பெண்ணடிமைந்து பற்றி பேசியிருக்காரு. அப்புறம் நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம், அந்த நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அந்த குடும்ப விளக்கில் பேசியிருப்பார். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட முக்கிய நூல்கள்லாம் இங்கே வந்து ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கேன். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, கண்ணகி புரட்சி காவியம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இளைஞர் இலக்கியம், இதெல்லாம் புக்கில் கிடையவே கிடையாது. சரியா? அப்புறம் வந்து பிசிராந்தையர், அழகின் சிரிப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரட்சி கவி, இரண்ட வீடு, தமிழ் இயக்கம், சேர தாண்டவம், குறிஞ்சி திட்டு, புதிய ஆத்திச்சூடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத முத்தம், அப்புறம் இசை அமுது. சரியா? இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பாரதிதாசன் நூல் கரும்பொருள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பாரதிதாசன் வந்து கற்ற பெண்ணோட பெருமை. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கற்ற பெண்கள்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அது வந்து அந்த குடும்பமே ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி மிளிரும் சொல்லியிருப்பார்ல, அது குடும்ப விளக்கில் தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அழகின் சிரிப்பு, அது வந்து இயற்கையை வந்து வலியுறுத்தி பாடியிருக்காரு. சரியா? பாரதிதாசன் வந்து இயற்கையை வலியுறுத்தி வந்து அழகின் சிரிப்பு, சிரித்தாலே இயற்கையாக இருக்கும். சரியா? நம்ம சிரிக்கிறதே ஒரு அழகு தான். நம்ம தான் வந்து மேக்கப்பு அது இதுன்னு போடுறோம், அதெல்லாம் தேவையில்லை. சிரித்தாலே ஒரு இயற்கை தான். சரியா? அதுவே ஒரு இயற்கையான அழகு அப்படிங்கிறார் பாரதிதாசன். பாரதிதாசன் எந்த நூலில் கல்லாத பெண்களின், அதாவது கல்லாத பெண்கள் அப்படின்னா இருண்ட வீடு மாதிரி தானே, படித்த ஒரு குடும்பத்தில் படித்த பெண்கள் இருந்தால் விளக்கு மாதிரி ஒளிர்வாங்க, படிக்கலைன்னா அவங்க வந்து இருட்டறையில் தான் இருக்கணும். சரியா? அந்த மாதிரி. அதனால் நம்ம எல்லோரும் நல்லா படிக்கணும் அப்படின்னு பாரதிதாசன் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. பாரதிதாசன் முக்கிய பாடல் வரிகள் வந்து 6th கொடுத்துருக்கேன். தமிழுக்கு அமுதொன்று பெயர், அந்த தமிழின்ப தமிழெங்கள், அந்த உயிருக்கு நேர், தமிழ் நேர், இந்த மாதிரி விளைவுக்கு நீர், இந்த மாதிரிலாம் தமிழை பற்றி பேசிடுவார்ல, இன்பத்தமிழில் வந்து இந்த மாதிரி பேசுவார். இதெல்லாம் வந்தால்
பாரதிதாசன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். அதாவது 7 எடுத்திருக்காரு, 7 எடுத்து எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காரு. என்ன எழுத அப்படின்னு அது அந்த வானம் சொல்லும், என்னை எதா வானம் மலை அந்த இதெல்லாம் ஒவ்வொன்றா என்னை நீ எழுது அப்படிங்கிற மாதிரி பாரதிதாசன்ட்ட சொல்லுதான். என்னை எப்படி எழுது அப்படி எழுது, நீ இந்த மாதிரி ஓமை சொல்லுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள், சோலை குளிந்தரு தென்றல் வரும் பசு தோகை மயில் வரும் அன்னம் வரும். இந்த மாதிரி பாரதியார் பாடினாலே எல்லாமே வந்துடும். தென்றல் காட்டு வருது, பாரதிதாசன் பாடினா தென்றல் காட்டு வரும். அதுக்கப்புறம் மயில் இந்த மாதிரி அன்னம் எல்லாமே வந்துடும், எல்லா பறவைகளும் வந்துடுது வானத்துலேருந்து குதிச்சு. அதுக்கப்புறம் இன்னனிலே தமிழ் நாட்டினில் உள்ள என் தமிழ் மக்கள் துயன்றிருந்தார். இந்நாளிலே தமிழ் நாட்டினுள்ள என் தமிழ் மக்கள் வந்து துயன்றிருந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கல்வி இல்லாத பெண்கள் 9th புக்கில் இருக்குது பாருங்கள். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்தில் ஒரு புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல். அதாவது அந்த நிலத்தில், அது வெறும் நிலத்தில் அந்த புல் மட்டும்தான் வளரும் சரியா, படிக்காத பெண்கள் இருக்கிற இடத்துல. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க, நல்ல புதல்வர்கள் வந்து அங்கே வளையிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி குடும்ப விளக்கில் சொல்லியிருக்காரு. ஓகேவா. அடுத்து வானூர்தி செலுத்துதல் வைய மாக்கடல் முழுதி மலத்தல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஆணை எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே இன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குடும்ப விளக்கில் தான் பேசியிருக்காங்க சரியா. ஆண் பெண் அப்படின்லாம் இல்லை, அனைவருக்கும் பொது தான். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஆண் பெண்லாம் கிடையாது, எல்லாருக்குமே பொதுவான விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. உணவினை ஆக்கல் மக்களுக்கு உயிர் ஆக்கல் அன்றோ வாழ்வு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் தான் சொல்லுங்க. பெண்ணை பொறுத்த வரைக்கும் பேதை அப்படின்னு நினைக்கிறவன் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. இந்த உலகம் வந்து என்றைக்குமே வந்து திருந்தாது உருப்படாது. அப்புறம் அம்மா என் காது கொருதோடு நீ அவசியம் வாங்கி போடு அப்படிங்கிற மாதிரி. 11ஆம் வகுப்பில் ஓடப்பர் ஆயினும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாதிரி ஒப்பப்பர் ஆகிவிடுவார். அதாவது பாடியிருப்பார், இந்த ஏழை பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சமம், ஏன் உயரத்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பார். அதுக்கப்புறம் தாங்கெட நேர்ந்த போதும் தான் கெட நேர்ந்த போதும் தமிழை வந்து கெடாமல் பார்த்துக்கிற ஒரு அண்ணல் தான் வந்து இந்த பாரதிதாசன். ஓகேவா. வெங்கடசாமி என்பேன். அதுக்கப்புறம் வீறு பெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டேன் வீங்கிட மாட்டேன் கல்வி. அதுக்கப்புறம் விளம்பரன் விளைதல் இல்லான் பாவேந்தர் பாரதிதாசன். விஷால பார்வையில் விருங்கு மக்களை மாடன சமுத்திரம் நானென்று கூவு என்ற பாடலுமே பாரதிதாசன் தான். ஓகேவா. இதெல்லாம் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மலையே வாவா, அந்த இது வந்து பாரதிதாசன். எளிய நடைமுறையில் தமிழ் நூல்களை வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இலக்கண நூல்லாம் புதுசாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகேவா. இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒன்ஸ் பார்த்துருவோம். ஓகே. இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷினை பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். அதுக்கப்புறம் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் நாடக நூலுக்கு என்ன விருது கிடச்சிச்சு அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது. அதுக்கப்புறம் பாருங்கள், பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பசிக்குது நாடகம் போட்டார் நாடகனார் சரியா. பிசிராந்தையர் நாடக நூல். வாழ்வினில் செம்மை செய்பவன் நீயே அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அதுவுமே வந்து பாரதிதாசன் தான். எந்த அரசு கொடுத்துச்சு? புதுவை அரசு தான் அவருக்கு வந்து வாழ்த்து பாடலை வந்து இது பண்ணுச்சு. அப்புறம் பாரதிதாசன் எச்சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார்? புரட்சி கவிஞர். ஏன்னா அவர் நிறைய புரட்சிகரமான பெண்ணடிமை இந்த மாதிரி நிறையா பேசுகிறனால புரட்சி கவிஞர்னு சொல்கிறாங்க. பொருந்தாத நூல் சரியா. பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் பார்த்திங்கன்னா குடும்ப விளக்கு, 2 வீடு, பாண்டியன் பரிசு, இதெல்லாம் வந்து பாரதிதாசன் தான். கல்லோ காவியமோ அப்படிங்கிறது பாரதிதாசனோட நூல் கிடையாது அப்படின்றாங்க. சரி, அப்போ கல்லோ காவியமோ யாரோட நூல் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கீழுள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் சரியா. இது எல்லாமே வந்து பாரதிதாசன் நூல். ஒன்று மட்டும் என்னது பொருந்தாதது? தேன்மலை. அப்போ தேன்மலை வந்து யாரோடது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரியா. அதுக்கப்புறம் பாருங்கள், கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத நூல். நீங்கள் நூல் எல்லாமே வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சரியா. அப்போனா மட்டும்தான் எந்த நூல் வந்து அவரோடது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரியா. தமிழ் பசி சரியா. தமிழ் பசிங்கிறது அவரோட நூல் வந்து கிடையாது சரியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ்காண்ற கூற்றுகளில் பாரதிதாசனும் தொடர்பு இல்லாத நூல் அது வந்து இந்த மாதிரி தான் அந்த நூல் பேர் தான் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. மலரும் மாலையும் சரியா, அதுதான் அவரோட தொடர்பு இல்லாத நூல். மித்த எல்லாமே சரி.
ஓகேவா? மலரும் மாலையும் யாருடைய நூல்ங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? பாரதிதாசன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறிஞ்சி திட்டு என்னும் நூலை எழுதினவர் பாரதிதாசன். மணிமேகலை வெண்பா அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். அதுக்கப்புறம் தமிழுக்கு தொண்டு செய்பவன் வந்து சாவே கிடையாது. தமிழுக்கு எவன் ஒருத்தன் தொண்டு செய்கிறானோ அவன் வந்து சாக மாட்டான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே அப்படிங்கிற மாதிரி தமிழை தட்டி எழுப்பியவர் பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த விடுதலை இதில் சொல்லியிருப்பாங்க. சரியா? பகைவர்கள் எல்லாமே மறந்துட்டாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க, தமிழர்கள் வந்து ஒன்று சேர்ந்ததை பார்த்து. பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, அது வந்து உயிர் மூச்சா பாடினவரும் பாரதிதாசன். பாருங்கள், கொஷின்லாம் ஜஸ்ட்டு ஒரு கண்ணெல்லாம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஒன்ஸ் பார்த்துட்டாலே போதும். ஓகேவா? நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். இதில் வந்து நெடிய பந்தல் அப்படிங்கிறது ஆலமரம். சரியா? அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒற்றைக்கால்ங்கிறது என்னது? என்ன மரம்? ஆலமரம். அதுக்கப்புறம் எளிமையினால், அதாவது ஒரு தமிழன் படிக்கவில்லை அப்படிங்கிறது எளிமையால் வராது, ஏழ்மையினால் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேவா? படிக்கலைன்னா அதுக்கு வந்து இந்த ஜெகமே வருத்தப்படணும், இந்த உலகமே வந்து என்ன பண்ணணும், வெக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பார்ல பாரதிதாசன். அதுக்கப்புறம் பொதுமறையான திருக்குறளில் இல்லாது இல்லை, இல்லை இல்லைன்னு வந்தால் பாரதிதாசன். இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்றதும் பாரதிதாசன். இல்லை இல்லைன்னு வந்தால் டேஸ் பொறை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதை. நான் திரும்ப அதான் சொல்கிறாங்க, இல்லை இல்லைன்னு. பொதுமறையான திருக்குறள் என்ன இல்லை, இந்த திருக்குறளில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். அதுக்கப்புறம் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது, அதுவுமே பாரதிதாசன். அப்புறம் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார்? பாரதிதாசன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காரு? கவிதை படைச்சிருக்காரு. விருந்தோம்பல்னால் வீட்டுக்கு வந்து ரெண்டு பேராக சாப்பிட வருவாங்க. நம்ம வீட்டுக்கு பேராக தான் சாப்பிட வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எப்படின்னா இந்த நம்ம விருந்துலாம் போவாங்கள்ல, கல்யாணம் முடிஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து விருந்து போவாங்க. அப்போ விருந்துனாலே ரெண்டு பேராக தானே போவாங்க. குடும்பம்னா மினிமம் ஒரு 5 பேராவது இருக்கணும். குடும்பம்ங்கிறது 5வது பகுதி. சரியா? அதில் விருந்தோம்பல் அப்படிங்கிறது 2ஆம் பகுதியில் வச்சுருக்காங்க. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கே போவாங்க அப்படின்னா விருந்துக்கு வந்து உறவினர்கள் வீட்டுக்கு போவாங்க. ரெண்டு பேராக தான் போவாங்க பேரா. இப்போ 2ஆம் பகுதி. அவ்வளோதான். சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்துட்டிங்க. எப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பாரதிதாசன் வந்து கேட்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து, ஏன்னா நம்ம சிலபஸில் அந்த லைன் இருக்குது, சிலபஸில் இருந்துட்டாலே நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஆனால் இப்போ ஒரு 6 எக்ஸாம் நடந்திருக்கு, அதில் வந்து கேட்கல. சரியா? ஆனால் எல்லாமே கேட்டுட்டாங்க. அதை தவிர்த்து அப்போ வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4ல் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதிலேருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக வரும். சரியா? அதனால் ஒரு கின்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பேரா படிக்காதீங்க, ஜஸ்ட்டு வந்து ஒரு கின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அவை அஞ்சாமைனா என்னது? அவைனா என்னென்னா ஒரு அவை, நல்ல கற்றோர்களுக்கு முன்னாடி ஒரு அவை இருக்குது. சரியா? அங்கே எல்லாருமே இருப்பாங்க, படித்தவங்க வந்து பெரியவங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்ம தைரியமாக போய் நின்று பேசுகிறதான் அவை அஞ்சாமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், அவை அஞ்சாமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வகை அறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல ஒருத்தன் இருக்கான், இப்போ நல்லா படித்தவன், நல்லா ஒரு சிறந்தவன், எல்லாத்துலேயுமே அறிவில் சிறந்தவன் இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போய் எது பேசணும் எது பேசக்கூடாது, எது வந்து நல்லது எது கெட்டது அப்படிங்கிற மாதிரி வகை அறிந்துனா தெரிந்து வச்சுக்குவானா. முதல்ல நல்லா படித்தவன் வந்து முதல்ல தெரிஞ்சு வச்சுக்குவானான், வகை அறிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிறான். அப்படி வந்து வாய் தவறி கூட அவன் நல்ல வார்த்தையை எப்பயுமே வந்து அவன் நல்ல வார்த்தையை மட்டும்தான் பேசுவானா. வாய் தவறி கூட கெட்ட வார்த்தை வந்து இன்னாதவற்றைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துன்பம். சரியா? வாய் தவறி கூட துன்பம் தர்ற சொற்களை பேசிட மாட்டான் அப்படிங்கிறதான் குறளோட பொருள். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எல்லா கற்றர்களுமே அவைனாலே படித்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. சரியா? அதில் வந்து யார் வந்து என்ன சொல்கிறாங்க, யார் உண்மையான கற்றார்னா, கற்றவர் முன்னாடி தான் படித்ததை வந்து அவங்கள விட சிறந்தா சொல்லித்தராங்களே, அதுதான் வந்து கற்றவர்களுள் எல்லாம் கற்றவர்களோட சிறந்தவங்க அப்படிங்கிறது 2வது குறளில் சொல்லியிருக்காங்க. 3வது பார்த்திங்கன்னா, பகையகத்து சாவார்
எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, போரில் சாகிறவங்க தான் நிறையா பேர். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம புறநானூறு நம்ம தமிழர்களே பார்த்திங்கன்னா போருக்கு தான் அதிகமாக போவாங்க. புறமுதுகு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் போருக்கு தான் அதிகமாக இது பண்ணியிருப்பாங்க, முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க, ஒரு போரில் இறக்குறது கூட நிறையா பேர் போகிறாங்க, நிறையா பேர் இறந்து போகிறாங்க நான் போகிறேன் அப்படின்னு. ஆனால் இந்த அவையில் போய் பேசுகிறதுங்கிறது கொஞ்சம் பேர் தான் கம்மியாக தான் இருக்காங்க. அதான் அவையகத்து அஞ்சாதவர்னு சொல்கிறாங்க. சரியா, அவையத்து போய் முன்னாடி போய் பேசுகிறதுங்கிறது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களாம். அப்புறம் 5வது பாருங்கள், ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நிறையா நூல்களை நம்ம படிக்கிறோம். சரியா, நிறைய நூல்களை அறிஞ்சு படிக்கிறோம். நம்மளுக்கு எது தேவை அப்படிங்கிறத முறையாக கற்றுக்கணும். சரியா, முறையாக கற்றுக்கிட்டு எல்லாருக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். தர்க்க நூல்னால் முறையாக அறிஞ்சு கற்றுக்கிட்டதை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும். அளவறிஞ்சு எது நம்மளுக்கு தேவை, என்ன மாதிரி விஷயத்த நம்மளுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோன்னா அது நம்மளுக்கு என்றைக்குமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் 5வது. அப்புறம் 6வது பார்த்திங்கன்னா, வாளோடு என்ன சொல்லியிருக்காங்க, வாளோடு என் வன்கண்ணர் அல்லருக்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போர் வீரன் இருக்கான், வாளோடுனா வன்கண்ணர் அப்படிங்கிறது இங்கே யாருன்னா ஒருத்தன் போர் வீரன் இருக்கான். சரியா, 2 பேர் இருக்காங்க. 2 பேரில் இப்போ நம்ம இதில் ஔவையார் இதிலே படிச்சிருப்போம்ல, 2 மன்னர்கள் இருப்பாங்க. ஒரு மன்னர்கிட்ட அதியமான் கிட்ட போரோட படைக்கருவிகள் எல்லாமே எப்படி இருக்கும், துருப்பிடிச்சு ரொம்ப வாள்லாம் ரொம்ப மங்கி போயிருக்கும். ஆனால் அதே மாதிரி தொண்டைமான் கிட்ட பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். அப்போ அவன் இதை யூஸே பண்ணியிருக்க மாட்டான். ஒரு போர்க்கருவிக்கு, அதாவது ஒரு நல்ல ஒரு வீரனுக்கு அந்த போர்க்கருவி யூஸ் ஆகணும். சரியா, அப்படி வீரனே இல்லாதவனுக்கு எதுக்கு அந்த வாள் அவன் வச்சு என்ன பண்ண போகிறான், பூஜை பண்ணுறதுக்கு, ஆயுத பூஜைக்கெலாம் எடுத்து ஆயுதங்களுக்கு பூஜை பண்ணுற மாதிரி அந்த பூஜை பண்ணுறதுக்கு அந்த வாள் இல்லை. அதான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி வீரர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாள் என்ன பண்ணும், ஒரு நல்ல ஒரு உதவி பண்ணும். ஆனால் வீரரே அல்லாதவனுக்கு எதுக்கு அந்த வாள், அவனுக்கும் அந்த வீரருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் நுண்ணவைனா, நூலோடு நுண்ணவைனா நூலை நல்லா படிக்கிறவங்க, நுட்பமாக படிக்கிறவங்களுக்கு மேடை பயம், அதாவது மேடையில் போய் பேசுகிறது, கற்றார்களுக்கு முன்னாடி மேடையில் போய் பேசுகிறதுக்கு பயன் இருக்கக்கூடாதான். அப்படி பேசுனா அந்த நூலோடு அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு படித்ததுக்கு என்ன, அதனால் என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 7வது பாருங்கள், பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சுபவன் கற்ற நூல். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நூறு படிப்பு, அதாவது நிறையா நூறு படிக்கிறான் பார்த்தீங்களா, படிச்சுட்டு அவன் என்ன தான் போய் படித்தாலும் அவன் கற்ற இடத்துல அந்த சிறப்பானதை போய் அவன் சொல்லலை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அந்த பகையில் ஒரு என்னதான் கூர்மையான வாள் இருந்தாலும் அந்த போருக்கு அவனுக்கு அந்த வீரர் அல்லாதவனுக்கு பயன்படாது. அந்த வாள் என்னதான் கூர்மையாக இருந்தாலும் அவன் வீரர் இல்லைன்னா அந்த வாள் பயன்படாது. அதே மாதிரி தான் இந்த நூலுமே. சரியா, என்ன தான் படித்தாலுமே நம்மளுக்கு அதுக்கு பயன்படலைன்னா, நம்ம அவையில் போய் நம்ம வெளிப்படுத்தலைன்னா அந்த நூலால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறாங்க. 8வது பாருங்கள், பல்லவை கற்றும் பயம் மிளரே நல்லவையுள் நன்கு செல்லாதார். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையா கற்றுக்கிட்டது, அதாவது என்ன சொல்கிறாங்க, நல்லதை நிறைய விஷயங்களை நீங்கள் நல்லா கற்றுக்குறீங்க, அது முக்கியம் கிடையாது. ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டதை ஒரு 4 பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும், நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். அப்படி நீங்கள் சொல்லாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம படிக்கிறோம்ல, படிக்கிறத நீங்களாக தனியாக படிக்காமல் ஒரு 4 பேத்துக்கு சொல்லிக் கொடுங்களேன். உங்கள் முன்னாடி இருக்கிறவங்க ஒரு 4 பேத்துக்கு சொல்லிக் கொடுங்க, அது நல்லா மனப்பாடாகும் உங்களுக்கு. அதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம படித்தது நீ ஒரு தடவை நம்ம படிச்சிருப்போம், அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அந்த மாதிரி 4-5 தடவை மனப்பாடாகும் அந்த மாதிரி. சரியா, அப்போ நல்லத விஷயத்த சொல்லாதவங்க எந்த பயனுமே இல்லை எவ்வளோ தான் படித்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 9வது பாருங்கள், கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா நிறையா படித்தவங்க, சரியா, நிறையா படிச்சிருந்துமே அந்த மேடையில் போய் பேசுகிறதுக்கு அஞ்சுபவன் யார் அப்படின்னா, அந்த படிக்காதவன் கீழே இருப்பான் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு தான் அவங்கள விட கீழானவங்க அப்படிங்கிறாங்க. சரியா, படித்தவனா போய் அவை முன்னாடி தைரியமாக பேசணும். இப்படி பேசாதவங்க இந்த படிக்காதவங்க இருப்பாங்களே அவங்களோட
கீழானவங்க அப்படிங்கிறாங்க. 10வது பாருங்கள், உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற சில செல்லாதார். அதாவது என்ன சொல்கிறாங்க, மேடைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, மேடைக்கு வந்து நம்ம அஞ்சு இருக்கக்கூடாது சரியா, போய் நல்லா பேசிட்டு வந்துடணும். அப்படி வரலை அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உளரெனினும் இல்லாரோடு, அதாவது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க வாழ்ந்தாலுமே மேடையில் அதாவது பேசாமல் இருக்காங்கள்ல, மேடைக்கு போய் பேசாமல் இருப்பாங்களே, அவங்க என்ன தான் வந்து உயிர் வாழ்ந்தாலும் அவங்க வந்து மாண்டவருக்குன்னா இறந்தவங்களுக்கு தான் சமம்னு சொல்லிட்டாங்க சரியா. களனஞ்சி அப்படி இது பண்ணுறவங்களுக்கு இல்லாரோடுனா இல்லாதவங்களோட கம்பேர் பண்ணுறாங்க. இறந்தவங்க மாண்டார்னா யார், இந்த பூமியில் இல்லாதவங்கள வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சரி ஓகே. இங்கே பாருங்கள், இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் யாரை வந்து குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, கல்லாதவரின் கடைனா என்னதான் படித்தாலும் அவன் வந்து கடைசியானவன் அப்படின்னா அது யார், நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர் சரியா. படித்தவன் கூட முன்னாடி வரல அப்படின்னா அவன் வந்து என்னதான் நூல்களை படித்தாலும் அவனால் வந்து முன்னாடி வர முடியல அப்படின்னா அவன் வந்து என்னது, நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர் தான் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம ஓவராலாக இதில் வந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நான் எப்போயுமே நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணி தான், இதுக்கு முன்னாடி எதில் கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் சரியா. எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருவேன் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க, அதனால் நான் ஒன்று தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் அனலைஸ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சரியா. நம்ம வந்து எவ்வளவோ டைம் வந்து நம்ம லைஃப்பில் இருக்குது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நம்ம லைஃப்பை தீர்மானிக்க போகிறதுக்காண்டி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணுறதுல என்ன தப்பு சரியா. ஜஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணுங்கள். ஜஸ்ட்டு காதால் கேளுங்க, கண்ணால் பாருங்கள், அதுக்கப்புறம் டெஸ்ட் அடித்து பாருங்கள், அவ்வளோதான். அப்புறம் ஒரு பேப்பரில் இன்றைக்கி நான் இது பண்ணேன் அப்படிங்கிறத திருப்தியாக போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக எல்லாமே முடித்த பிறகு நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சரியா. இப்போ வந்து இந்த இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூனிட்டில் வந்து டெஸ்ட் அடித்து பாருங்கள். அதுவுமே உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மார்க் சொல்லுங்கள் சரியா. அதுக்கப்புறம் கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.